கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநாட்டில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் திட்டமிட்ட சதி என்றும் விசிக தலைவர் திருமாவளவனை தாக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஆதாரங்களுடன் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு ஆவண மைய விசிக அமைப்பாளர் ராஜா தலைமையில் அளிக்கப்பட்ட அந்த மனுவில் சமூக விரோதிகள் சிலர் திட்டமிட்டு ஒரே நேரத்தில் பல நூறு பேரை மேடையில் ஏற்றி இந்த செயற்கையான நெரிசலை உருவாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தலைவரை தாக்கும் நோக்கில் முகம் தெரியாத சிலர் அராஜகத்தில் ஈடுபட்ட வீடியோ ஆதாரங்களை மனுவுடன் இணைத்துள்ளதாக தெரிவித்துள்ள விசிகவினர் இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தலைவரை தாக்கும் நோக்கில் சதித்திட்டத்துடன் கூட்ட நெரிசல் ஏற்படுத்தப்பட்டதாக கூறி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 17 எழுச்சித் தமிழர் தொல் திருமாவளவரின் பிறந்தநாள் அன்று உளுந்தூர்பேட்டையில் தமிழ் தேசிய மாநாடு என்ற பெயரில் மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாடு கூட்ட நெரிசலால் பலவகை பிரச்சனைகளை தலைவரும் தொண்டர்களும் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. எங்களுடைய சந்தேகம் என்னவென்றால் அந்த கூட்ட நெரிசல் என்பது இயற்கையாக ஏற்படவில்லை, செயற்கையாக சமூக விரோதிகளால் யாரோ ஒருவரால் தூண்டிவிடப்பட்டு பல நூறு பேரை மேடையில் ஏற்றி அந்த கூட்ட நெரிசலை உருவாக்கியதாக சந்தேகப்படுகிறோம். சந்தேகம் மட்டும் சாதாரண வாய் வார்த்தையாக மட்டும் சொல்லவில்லை. இந்த கூட்ட நெரிசலில் தலைவரை தாக்கும் செயலாக ஒரு சிலர் முகம் தெரியாத நபர்கள் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் தாக்கும் ஃபுட்டேஜ் மட்டும் வீடியோ ஆதாரங்கள் கிடைத்துள்ளது. அதை வைத்து மாவட்ட கண்காணிப்பாளர் காவல் கண்காணிப்பாளர் ஆணையரிடம் மனு அளிக்க வந்துள்ளோம். இதை மட்டும் இல்லாமல் இந்த மனு சம்பந்தமாக தலைவர் எழுச்சி தமிழ் தலைவர் தொல் திருமாவளவர் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு காவல்துறையினர் கொடுக்க வேண்டும். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு இது போன்ற சம்பவங்கள் நடந்தேறியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் இதை பற்றி மனு அளிக்க வந்துள்ளோம், புகார் அளிக்க வந்துள்ளோம்.